ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு 6 மணிக்கு ஏஞ்சிக்கிறேன். எப்பயும் 7 மணிக்கு ஏஞ்சிருப்பேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏஞ்சிக்கிறேன். ஏஞ்சி பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சுட்டு ஹாலுக்கு வந்து டிவியை போட்டால் டிவி ஓடவில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிவி ரீசார்ஜ் இன்னையோட முடிஞ்சு போச்சு. அப்படியே சந்துக்கா வந்து செம்பச்செடிகளை ஒரு பூனை இருந்தது, அது கூட கொஞ்ச நேரம் விளையாடினு இருந்தான். அப்படியே பல்லு விளக்கினே இருந்தா. கத்திரிக்காய் செடிக்கில் ஒரு மாங்கன் இருக்குது. எனக்கே மன தெரியல வீட்டில் ஒரு மாங்கன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது அப்புறமா எடுத்துன்னு போய் கொல்லியில் நட்டுருவோம். அப்படியே பல்லு விளக்கி முடிச்சுட்டு கொல்லிக்கு போயிட்டேன். இன்னைக்கு கொல்லிக்கு நான் வரதுக்கு முன்னாடி அப்பா வந்திருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கரும்புக்கு இன்னைக்கு தண்ணி பாசுறாங்க. நிறைய கரும்பு வந்து கீழே ஊந்து வந்தது. அந்த ஈரத்திலே அப்பா கரும்பு நேரம் நிமித்தி வச்சிட்டாங்க. கொல்லியில் வந்து ஒரு வாழைத்தார் ரொம்ப நாள் காய்ச்சி இருந்தது. அது இன்னைக்கு அறுத்துன்னு போலான்னு பார்த்தேன். அறுத்துன்னு போலான்னு வச்சுக்கோங்க, ஊரில் இருக்கிறவங்க யாரும் அறுத்துன்னு போயிடுவாங்க. வயிற்ற கலக்கிற மாதிரி இருந்து அப்படியே சவுத் தொப்புக்காக வந்து பாத்ரூம்ட்டு அப்பா வந்து இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது வாழைப்பூவை பிரிச்சுன்னு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வாழைப்பூவா? நான் வாழை கொலை தான் பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று ஒரு மரத்தில் காய்ச்சிக்குது. கை கால் அலம்பத்துக்கு கரண்ட் நடந்து வந்து மோட்டர் கிட்ட வந்துட்டேன். மோட்டர்லேருந்து செம ஃபோர்ஸாக தண்ணி அடிச்சிருந்தது. கை கால் அலம்பிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு கம்பெனி கிரே ஷர்ட் கிரே கலர் பேண்ட் போட்டு ரெடி ஆகிட்டேன். காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பழையது மீன் குழம்பு. டேஸ்ட் வேற லெவல் இருக்கும். அப்பா எப்பயுமே காலைல களி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு வந்து மரளிக்கிழங்கு பொரியல் செஞ்சு வச்சிருந்தாங்க. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. சாப்பாடுலாம் பேக் பண்ணி கம்பெனிக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாமி ரூமுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டாச்சு. இன்னைக்கு கம்பெனிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். கேட்டை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார போய் என்ட்ரி டைமிங்கை போட்டாச்சு. இன்னைக்கு சார் நான் லஞ்ச் வெளியே சாப்பிட்டுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லினே இருந்தாரு. நிறைய எழுதுற ஒர்க்லாம் இருந்தது. எழுதுற ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு சாயந்தரம் ஒரு அக்கா எல்லாருக்கும் போண்டா வாங்கி வர சொன்னாங்க. நானும் சார் வெளியே கிளம்பிட்டு அதுக்கு முன்னாடி ஏடிஎம்ல காசு எடுத்துக்கலாம்டா, எங்களுக்கு சுத்தமாக காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சார் சொன்னாரு. ஏடிஎம்ல காசு எடுத்துன்னு கம்பெனிக்கு வந்தால் எல்லாருக்கும் போண்டா கொடுத்தாங்க ஒரு அக்கா. டேஸ்ட் வேற லெவலில் இருந்தது. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அப்பா வந்து வீட்டில் வந்து டிவி ரீசார்ஜ் முடிஞ்சு போச்சுடா, அதனால டிவி ரீசார்ஜ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு 250 ரூபா கிட்ட ஆச்சு. டிவி ரீசார்ஜும் பண்ணி முடிச்சாச்சு. நாளைக்கு பெட்ரோல் போடுறது இன்னைக்கே முன்னாடி நாளே பெட்ரோல் போட்டேன். அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அம்மா வந்து டிவி பார்த்துன்னு இருந்தாங்க. என்னடா இவ்வளோ சீக்கிரம் ரீசார்ஜ் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அம்மா சாயந்தரம் என்ன ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டேன். அம்மா வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு வச்சிருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. நைட்டு என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா தோசை, தொட்டுக்கு வந்து கடலைப்பை சட்னி. இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.